இப்பவும் சாம்பார் வடையை காலை உணவா சாப்பிட்ற பழக்கம் பல பேருக்கு உண்டு. சாம்பாரோட வடையை கலந்து பரிமாறுற பழக்கம் முதல்ல தஞ்சாவூர்ல தான் நடைமுறைக்கு வந்ததா சொல்லப்படுது. சாம்பார் வடை செய்யறதுக்காக 1/2 கிலோ உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருவோம். உளுந்து ஊற நேரத்துல சாம்பாருக்கு தேவையான மசாலாக்களை வறுக்க ஆரம்பிச்சிருவோம். அரை தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி வெந்தயம், 1/4 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு 1/2 தேக்கரண்டிக்கு தேவையான கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கூடவே 4 வரமிளகாயை வறுத்து எடுத்துக்குவோம். நாங்க சாம்பாருக்கு மண்ணு கட்டி உடைச்ச துவரம் பருப்புல 1.5 டம்ளர் அளவை எடுத்துக்கிட்டோம். பருப்பை தண்ணி ஊத்தி கழுவிட்டு உலையில சேர்த்துருவோம். நாங்க துவரம் பருப்பை மண்ணு கட்டி உடைச்சதால சின்ன சின்ன கல்லும் மண்ணும் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அரிச்சு சேர்த்துக்கிட்டோம். பருப்பு கூடவே 1/2 தேக்கரண்டி சீரகம், 10 மிளகு, 1 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 நறுக்கின தக்காளி, 10 பல் பூண்டு, 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், 1 தேக்கரண்டி எண்ணெயை விட்டு பருப்பை வேக விட்டுருவோம். அடுத்து வறுத்த மசாலாக்களையும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். உளுந்தும் இப்ப நல்லா ஊறிடுச்சு. வடைக்கு தேவையான பதத்துல உளுந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். உலையில போட்ட பருப்பும் இப்ப நல்லா வெந்துருச்சு. சுவைக்கேத்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து பருப்பு நல்லா நெகு நெகுன்னு கரைஞ்சு வச்சிருவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த உளுந்து மாவு கூட கையளவு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி மிளகு, 1/4 தேக்கரண்டி சமையல் சோடா, 1/2 தேக்கரண்டி உப்பு, சரி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் சூடானதும் வடையை போட ஆரம்பிச்சிடலாம். மெதுவடை செய்யும் போது மட்டும்தான் மாவோட வெங்காயத்தை சேர்த்து பிசைவாங்க. ஆனா சாம்பார் வடை செய்யும் போது வெங்காயம் சேர்க்க தேவையில்லை. மிதமான சூட்டுல வடை நல்லா வெந்து பொன்னிறமா கிடைக்கும்.
சாம்பார் வடைக்கு வடையை இப்ப தயார் பண்ணியாச்சு. அடுத்து சாம்பாரையும் தயார் பண்ணிருவோம். கொஞ்சம் எண்ணெயில கடுகு, அம்மியில தட்டி வச்சிருந்த 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 வரமிளகாய், சுவைக்காக ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டு இப்ப வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துருவோம். ஐம்பது கிராம் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கிட்டு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, புளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கடைஞ்சி வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்குவோம். பருப்பை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் சாம்பாரும் தயாராயிடுச்சு. சுட்டு வச்சிருந்த வடையை சுடுதண்ணில நினைச்சு சூடான சாம்பார்ல சேர்த்துருவோம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை மேலவா தூவி கொத்தமல்லி இலையை சேர்த்தா சூடான சாம்பார் வடை சாப்பிட தயாராயிடும்.